வணக்கம். இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புக் டோபமைன் டீடாக்ஸ். டோபமைன் அப்படின்றது நீங்கள் நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு மாலிகுல் தான், கெமிக்கல் மாலிகுல். நம்மளோட ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலையும் நம்மளுக்கு சந்தோஷம் தரக்கூடிய சேஞ்சஸ் ஏதாச்சும் வரப்போ நம்மளுக்கு இந்த ஹார்மோன் சுரக்கும். ஓகே, இந்த ஹார்மோனை ஒரு மோட்டிவேஷன் மாலிகுல் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இது எதுக்காக இது பண்ணணும், நம்மளோட கோல்ஸ் என்ன அப்படின்ட்டு செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இந்த டோபமைனில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நம்ம எதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம சோஷியல் மீடியா ஸ்க்ரோலிங்காக இருக்கலாம், இல்லை இன்ஸ்டண்ட்டான ரிவார்ட்ஸ் கிடைக்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதை நம்ம ஓவராக யூஸ் பண்ணுறதுனால இப்போ என்ன ஆகுது, நம்ம நிறைய ஸ்க்ரோல்ஸ் பண்ணுறோம், இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ் பார்க்குறோம். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ரிவார்ட்ஸை நம்ம நோக்கி ஓடிட்டே இருக்கிறதுனால இது என்ன ஆகுதுன்னா டோபமைன் பேர்ன் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகப்படியான டோபமைன் நம்மளுக்கு உருவாகுது, அது நம்மளுக்கு ஒரு பேர்ன் அவுட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேயே நம்மளுக்கு டைம் 1 or 2 hours நம்ம இதுலேயே ஸ்பெண்ட் பண்ணிடுறதுனால நம்ம என்ன பண்ண மாட்டோங்கிறோம், நம்மளோட டெய்லி டாஸ்க்கை நம்ம ப்ராப்பராக செய்ய மாட்டேங்கிறோம். அதனால இது என்ன சொல்கிறாங்க, இன்ஸ்டன்ட் ரிவார்ட்ஸை நோக்கி போகாதீங்க, உங்களோட கோல் என்னவோ அதை நோக்கி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்ட் 2ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த ப்ராப்ளம்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்க்ரோலிங், பிஞ்ச் வாட்சிங், மல்டி டாஸ்கிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் இல்லையா, இது எல்லாமே டோபமைனால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஆக்சுவலி டோபமைன்றது நல்ல ஒரு மாலிகுல் தான். நம்ம அதை ப்ராப்பரான வேலை யூஸ் பண்ணோன்னா எல்லா விதத்துலேயுமே நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரியான இன்ஸ்டன்ட் ரிவார்ட்ஸ் நோக்கி போயிட்டுருக்கோம். இது என்ன ஆகுதுன்னா, கான்ஸ்டன்ட் ஃப்ளட் ஆஃப் ஸ்டிமுலேஷனை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டிமுலேஷன் தான் இஸ் எனிமி டு யுவர் ஃபோக்கஸ் அப்படின்றாங்க. அந்த ஃபோக்கஸுக்கு எனிமையாக இருக்கிறதுனால தான் நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன் நோக்கி போயிட்டே இருக்கீங்க. பார்ட் 3ல் பெனிஃபிட்ஸ் ஆஃப் டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீடாக்ஸ் அப்படின்னா என்னது, டாக்ஸ்னா என்ன, டாக்ஸிஃபிகேஷன். ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் டாக்ஸிக்கான விஷயம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை டீடாக்ஸிஃபை பண்ணணும். அப்போ டோபமைன் எப்படி டீடாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மென்டல் கிளாரிட்டி அண்ட் உங்களோட ஆங்ஸைட்டியை ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோனே டோபமைன் தான். ஆனால் நம்ம அதை இர்ரெகுலரான வேலை, ப்ராப்பரான வேலை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அண்ட் இன்டென்ஷனல் லிவிங்கை நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம். ஓகே, அடுத்தது பார்ட் 4ல் 3 ஸ்டெப் மெத்தட் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் டீடாக்ஸ். அதில் என்னென்ன 3 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்டெப் 1 ஐடென்டிஃபிகேஷன். உங்களோட டோபமைன் எப்போ ரொம்ப பீக் ஆகுது அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அது ஒரு குட் வேனால நடக்குது அப்படின்னா ஓகே. ஆனால் ஒரு பேட் ஹேபிட்ஸ்னால அந்த டோபமைன் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணணும். சரி, அடுத்தது பிளான் டோபமைன் ஃபாஸ்ட். இப்போ ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது என்னது, நம்ம 1 day ஃபுல்லாக சாப்பிடாம இருப்போம், இல்லை ஒரு வேளை மட்டும் சாப்பிடாம இருப்போம். அதே மாதிரி டோபமைன் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது என்னென்னா, உங்களுக்கு இந்த டோபமைன்ற ஹார்மோன் செக்ரேட் ஆகாமல் நீங்கள் தடுக்கிறதுக்கான விஷயங்களை நீங்கள் பண்ணணும். அதாவது நான் 1 day ஃபுல்லாக சோஷியல் மீடியா பக்கம் போக மாட்டேன், ஸ்க்ரோலிங் பண்ண மாட்டேன், இல்லை எனி அதர் அடிக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கலாம், அந்த அடிக்ஷன்ஸை நான் பர்சியூ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் டோபமைன் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன பண்ணால் மீனிங்ஃபுல் டாஸ்க்கை நீங்கள் ஷெட்யூல் பண்ணணும். இதெல்லாம் தான் மீனிங்ஃபுல் டாஸ்க். நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், அந்த ப்ராஜெக்ட்க்கு இதெல்லாம் டு டூ லிஸ்ட், அதை நான் இதெல்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நீங்களே ஷெட்யூல் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு நடுவில் டிஸ்ட்ராக்ஷனுக்கு டைம் கொடுக்கறதுன்னு அவசியமே கிடையாது. அடுத்தது பார்ட் 5 டூயிங் த ஒர்க் அண்ட் ஓவர் கமிங் ப்ரொகாஸ்டினேஷன். அஃப்கோர்ஸ் நான் ப்ரொகாஸ்டினேஷன் பற்றி ஆல்ரெடி ஒரு புக் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். அந்த புக்கில் கொடுத்துருக்க அதே பாயிண்ட்ஸ் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. டைம் பிளாக் பண்ணணும், 5 minute ரூலை ஃபாலோ பண்ணணும், பில்டிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும். அதாவது யூ ஷுட் பில்ட் யுவர் சிஸ்டம், நாட் மோட்டிவேஷன். அதாவது மோட்டிவேஷன்றது எப்போ வேணால் வரும் போகும், ஆனால் ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக நீங்கள் டிசிப்ளின்டை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றது நம்ம அந்த புக்லேயும் படிச்சிருப்போம், இதுலேயுமே அதை தான் சொல்கிறாங்க. அடுத்தது பார்ட் 6ல் என்ன சொல்லியிருக்காங்க, அவாய்டிங் டோபமைன் ரீலாப்ஸ் அப்படின்றது நம்ம டோபமைனை டீடாக்ஸ் பண்ணிட்டோம், பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அதே விஷயத்த பண்ணோம்னா, இப்போ நான் 1 day ஃபுல்லாக சோஷியல் மீடியா பார்க்காம இருக்கேன், அப்போது நெக்ஸ்ட் டே பார்க்காம இருப்பேனான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் நான் முந்தின நாள் பார்க்காம இருந்ததுக்கும் சேர்த்து நம்ம பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா, அதான் ரீலாப்ஸ் அப்படிங்கிறது. நம்ம அப்படி பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு டோபமைன் டெம்டேஷனை டிஸப்பியர் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்கள் என்ன பண்ணணும், அது மேனேஜ் பண்ணலாம். டிஸப்பியரிங் இஸ் நாட் பாசிபிள், பட் யூ கேன் மேனேஜ் இட். அதே மாதிரி கிரியேட்டிவ் ஃப்ரிக்ஷனை உருவாக்கணும். கிரியேட்டிவ் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்ன,
ஃபேஸ்புக்கில் வந்து இன்ஸ்டண்ட்டாக நான் ஓப்பன் பண்ண முடியுது. இன்ஸ்டாகிராமை இன்ஸ்டண்ட்டாக ஓப்பன் பண்ணிடுவேன். டக்குன்னு அதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொரு தடவை பார்த்துட்டு அதை நீங்கள் என்ன பண்ணலாம், லாக் அவுட் பண்ணி வெளில வந்துடலாம். அப்போ ஒவ்வொரு தடவை லாகின் பண்ணி உள்ளே போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், லேசினஸில் கண்டிப்பாக அதை ஓப்பன் பண்ண மாட்டோம். இந்த மாதிரியான சின்ன சின்ன ஃப்ரிக்ஷன்ஸ் வந்து எதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு விருப்பம் இல்லாத ஃப்ரிக்ஷன்ஸோ அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஆப்ஸை வந்து டெலீட் பண்ணலாம், அன்இன்ஸ்டால் பண்ணலாம், நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணி உங்களோட டோபமைன் வந்து அந்த பேட் ஹேபிட்ஸை நோக்கி போகிறத வந்து நீங்கள் தடுக்கலாம். இதே மாதிரி லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, டோபமைன் இஸ் அ டூல். அதை வந்து நீங்கள் மாஸ்டர் பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களோட டிஸ்ட்ராக்ஷனை ஃபீட் பண்ணாதீங்க. உங்களோட கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸ் கோல்ஸை நோக்கி இருக்கிறத வந்து ஃபீட் பண்ணுங்கள். டீடாக்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டோபமைன் டீடாக்ஸ் அது ரெகுலராக பண்ணணும். வீக்லி வந்து ஒன்ஸ் அல்லட்டா வந்து வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி டீடாக்ஸிங் ஷெட்யூல் நீங்கள் வச்சுக்கோங்க. உங்கள் பிரெயினை வந்து அது ரீசெட் பண்ணணும். ஃபர்தராக நீங்கள் வந்து ஃபஸ்ட் நீங்கள் டீடாக்ஸ் எதுக்காக பண்ணுறீங்கன்றது உங்களுக்கே தெரியணும். பிகாஸ் டீடாக்ஸுன்றது உங்கள் ஃப்யூச்சருக்காக நீங்கள் பண்ணுறீங்க. இது பண்ணுறதுனால உங்களுக்கு தான் ரிவார்டு கிடைக்க போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாகவே செய்வீங்க. ஸோ இதை மாதிரி ஒரு ஸ்மால் புக்காக இருந்தாலும் நிறைய கான்சன்ட்ரேட்டட் கண்டென்ட் இருக்கிற மாதிரியான புக்ஸோட கண்டிப்பாக உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.